Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கின்ற சில அழுக்குகளை களைய வேண்டும் என்று விரும்புகிறேன். பெருமைக்குரிய பேராசிரியர் அவர்களே, பட்டிமண்டப பேச்சாளர்களே, அன்பான சபையோரே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வேல்நம்பி அவர்கள், பேராசிரியர் அவர்கள் ஆன்மா உயிர் சம்பந்தப்பட்டது என்று சொல்லியதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் தப்பியிருப்பார். ஆனால் இவர் உள்ளம் சம்பந்தப்பட்டது என்று ஒரு புல்லை கொடுத்திருக்கிறார். உள்ளம் இன்றைக்கையா நிலையா இருந்திருக்கு. மனம் ஒரு குரங்கு, உள்ளம் குரங்கு, ஆமை, ஊமை என்றெல்லாம் பேசுகிறார். உள்ளத்தின் அடிப்படையில் எழுந்த ஆன்மீகம் உள்ளம் மாற மாற மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தான் இவ்வளவு பிரச்சனையும் ஆன்மீகத்திலே. இதை மறக்க முடியுமா? திருக்குறள் சொன்னது பாரதி சொன்னார் என்றார். மனத்துக்கண் மாசிலனாதல் வள்ளுவன் சொன்னான். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் பாரதி சொன்னான். இதை ஏன் சொன்னான்? அப்படி மக்கள் இருந்திருந்தால் இது சொல்ல வேண்டி வந்திருக்குமா? இல்லை, இல்லாததுனாலே சொன்னான். ஏனென்றால் உள்ளம் சம்பந்தப்பட்ட எதுவுமே நிலையானதாக இருக்க முடியாது. அதனால் இவர் சொன்ன வரைவிலக்கத்தின்படி ஆன்மீகமும் ஒரு நிலையானது இல்லை, தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஆன்மீகத்துக்கு நான் எதிரானவன் அல்ல என்று சொன்னேன். எங்கே ஆன்மீகத்திலே ஓட்டை விழுந்தது என்று சொன்னால், எங்களுடைய மதத்தை போல எல்லா மதத்திற்கும் புராணம் இருந்தது. அந்த புராணத்திற்கு தத்துவங்கள் இருந்தன. இது இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா நாட்டுக்கும் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? அந்த தத்துவத்தை சரியான முறையிலே புராணக்கதைகள் ஊடாக தத்துவத்தை எடுத்துச் சொல்லாமல் வெறும் கதைகளையே சொல்லிக்கொண்டு ஒரு எல்லைக்கு பிறகு அந்த கதைகளும் கதை தொடர்பான சடங்குகளும் வந்ததனால அது தேங்கி போய் ஒரு ஆன்மீக நிறுவனமயப்பட்டு நின்று அதற்குள்ளே அர்த்தம் தெரியாத சடங்குகள் தான் ஆன்மீகம் என்று ஆகிவிட்டதனால பல விபரீதங்கள் விளைந்தன. சமுதாயம் என்றால் என்ன? பல்வேறு இயல்புகள் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து வாழும் குழுமம் தான் சமுதாயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இளைஞர் சமுதாயம். இந்த இளைஞர் சமுதாயம் என்ற சொல்லை எல்லாம் விளங்க செய்யும். மதம் இல்லை, இன வேறுபாடு இல்லை, அவர்கள் இளைஞர்களாக இருந்தால் மட்டும் போதும் என்பதுதான் சமுதாயம் என்பதற்கு அடிப்படை. ஆனால் இன்றைக்கு ஆன்மீகம் என்ன செய்கிறது? மதத்தின் பேரால பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் அறிவியல் எல்லோருக்கும் பொது. எவனும் கற்கலாம், எவனும் அறிவியலை அணுகலாம், அதற்குள்ளே அவன் திறமையினாலே உயரலாம். ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே என்ன நடக்கிறது? போக முடியாது, மறுக்கிறார்கள். பிறப்பினாலே இவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் என்று சாதி பார்த்து கோயிலுக்குள்ளே விடாமல் வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை. இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் இந்த ஆன்மீகம் என்கின்ற பாசறைக்குள்ளே இருக்கிறதா இல்லையா நடுவர் அவர்களே? எவ்வளவு பெரிய துன்பம்! ஏற்றத்தாழ்வு பார்க்கிறார்கள். அறிவியல்ல ஏற்றத்தாழ்வு கிடையாது. அறிவியல் ஆள் பார்க்காது. பணக்காரன் தொட்டாலும் சொக்கடிக்கும், ஏழை தொட்டாலும் சொக்கடிக்கும். ஆனால் இன்றைக்கு ஆன்மீகத்தில் என்ன நடக்கிறது? நீங்கள் 10 ரூபாய் கொடுத்து கோயிலுக்குள்ளே நின்றால் கவுண்டமணி செந்தில் காலத்தில் வந்த ஒரு வாழைப்பழம் இருக்கே, அழுகின வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தோடு ஒரு இலையோட அப்படி ஒரு போடுகை. 100 ரூபாய் கொடுத்து காளாஞ்சி வாங்கினால் அது தடபுடலாக நடக்கும். அது மட்டும் இல்லை, இளிச்சமுகத்தோடு வந்து கொடுக்கிறார்கள். ஏன் என்றால் இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஆன்மீகத்திலே. பேச்சு பக்தனாக கோயிலுக்குள்ளே வருகிறவனை வழியிலே முட்டி போட வைத்துவிட்டு அவனுக்கு உள்ளே அனுமதி இல்லை. பக்தனுக்கே இந்த நிலை என்று சொன்னால் அடிமைக்கு என்ன நிலையாக இருந்திருக்கும் நினைச்சு பாருங்கள். அறிவியல் வந்த பிறகு ஒரு காலத்திலே பேசுவது மேட்டுக்குடியைச் சேர்ந்த ஆண்டான் மட்டும் பேசுவான், அடிமைகள் வாய்பொத்தி நின்றார்கள். இன்றைக்கு அறிவியல் வந்து பேஸ்புக்கும் யூடியூப்பும் வந்த பிறகு இன்றைக்கு இவன் பேசுகிறான், மேட்டுக்குடிக்காரன் கேட்கிறான் என்றால் இது என்ன நிலையிலே இன்றைக்கு அந்த சமுதாயத்தையே புரட்டி போட்டு ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்கிறது அல்லவா? பவர் ஆஃப் மேன் என்கிறார்கள் இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளை. இன்றைக்கு இந்த அறிவியல் என்ன செய்கிறது இருக்கிறது? முகமற்றவனுக்கு முகம் தந்திருக்கிறது, குரலற்றவனுக்கு குரல் தந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, அறிவியல் எப்பொழுதும் புறவயப்பட்டது. அங்கே பரிசோதனையினுடைய முடிவுதான் தெளிவு. ஆன்மீகத்தில் அகவயப்பட்டது. அங்கே பரிசோதனைக்கு இடம் இல்லை.
அவர் சொன்னது போல உள்ளம் சார்ந்ததுனால ஒரு சாமி ஒன்றை சொல்கிறான், இன்னொரு சாமி இன்னொன்றை சொல்கிறான். நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று தேட வேண்டியிருக்கிறது. நடுவர் அவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதற்கு எதிர்க்கட்சி வாதிகள் என்ன பதில் சொல்வார்கள்? முடியவே முடியாது. சம்பந்தர் ராமேஸ்வர கரையிலே நின்று கொண்டு இலங்கையை நினைத்து பாடினார். அந்த அனுபவத்தை அங்கு இருந்தவர்கள் அப்படியே உணர்ந்தார்கள். என்ன நடந்தது? வெண்டலும் நீராகும் வெள்ளெலும்பு பெண்ணாகும் வந்த மதவேளம் வணங்கிச்சே. எப்படி நடந்தது? சம்பந்தரிடமும் அப்பரிடமும் இருந்த அந்த ஆன்மீக பலம், உண்மையான ஆன்மீகம் இன்றைக்கு இங்கே யாரிடம் இருக்கிறது நடுவர் அவர்களே? எவனிடமும் இல்லை. அதனால் தான் அற்புதமும் இல்லாமல் போய்விட்டது. ஞான சம்பந்தரும் அப்பரும் அவர்களுக்கு முடிந்த அந்த ஆன்மீக பலம் ஏன் இல்லை? இன்றைக்கு போலி ஆன்மீகம் இருப்பதனாலே தான் இது நடக்கிறது. இந்த பட்டிமண்டபம் நடப்பதே அறிவியலால் என்று சொன்னேன். இப்ப இதுல எத்தனை பேர் செவ்வாய் தோஷத்தோட குந்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. செவ்வாய் தோஷம் என்று உங்களை குழப்பி குமரும் கரை சேமராம குமர்முத்தி குரங்காகி போய் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று தெரியாது. இது இங்கத்த நிலைமை. ஆன்மீகத்தின் ஒரு பகுதி சோதிடம் சொன்ன நிலை. ஆனால் இன்றைக்கு வெள்ளக்காரன் அவன் வானவெளியிலேயே உலக மண்டலத்திலேயே இந்த அண்ட வெளியிலேயே தானோடின கார செவ்வாய்க்கு அனுப்பிட்டு அந்த கார் தன்னுடைய நாட்டு வீதியில ஓடிய தன் சொந்த காரை விண்வெளிக்கு அனுப்பிவிட்டு அது சுத்துவதை பார்த்து கொண்டிருக்கிறான். நடுவர் அவர்களே, இன்றைக்கு அங்கே நிற்கிறான் அவன். அதனால உலக அறிவியல் சிறந்திருக்கிறான். அது மட்டுமில்ல, இன்னும் கொஞ்சம் காலம் போனால் நீங்கள் இங்கேயே குந்தி கொண்டு செவ்வாய் தோஷத்தை கட்டி கொண்டு இருங்கோ. அவன் கல்யாணம் கட்டி செவ்வாயிலேயே போய் ஹனிமூன் நடத்த போகிறான். இதையும் நீங்கள் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். போது நம்மளும் போயிடுவோம். அறிவியல் நிறைவாக ஒன்று சொல்கிறேன் நடுவர் அவர்களே, அறிவியல் வளர்ச்சி தான் மனிதகுல வளர்ச்சி. இன்றைக்கு அறிவியல் வளர்ந்தது. ஆடை இல்லாமல் திரிந்தவன் இன்றைக்கு ஆடை கட்டினானோ அன்றைக்கு அறிவியல் தொடங்கியது. சிக்கி முக்கி கல்லிலே என்றைக்கு தேய்த்து நெருப்பு கண்டானோ அன்றைக்கு அறிவியல் வளர்ந்தது. சக்கரத்தை சுழற்றினான், இன்னும் உயர்ந்தது. 50 வயதிலே ஏன் சாகிறோம் என்று தெரியாமல், எந்த நோய் என்று தெரியாமல் செத்து போனவனை 90 வயது வரையும் இன்றைக்கு, அதுக்காக உங்களை நீங்க ஒரு மாதிரி நினைச்சிடாதீங்க பேராசிரியர் அவர்களே. 90 வயது வரையும் வாழ செய்தது எது? அறிவியல் தான். அறிவியல் தான். இன்றைக்கு மாந்திரிகர்கள் எத்தனை சாமி, பீடி சாமி, தாடி சாமி, அந்த சாமி, இந்த சாமி, எத்தனை சாமிகள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். சுகமா எங்க கஷ்டம் இருக்கோ அங்க சுகமாக பூந்துடுறார்கள். இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பெண்ணை அவளுடைய உள்ளத்தை வருத்தி இவள் மெலடி என்று அவளை சமுதாயத்தை விட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி வைத்த அந்த காலத்திலே இன்றைக்கு டெஸ்ட் டியூப் பேபி வந்த பிறகு, அறிவியலினுடைய வளர்ச்சியினாலே இன்றைக்கு குழந்தை பெற முடியும் என்று வந்த பிறகு எந்த பெண்ணுமே மெலடி இல்லை, எல்லாரும் தாயாக முடியலாம் என்ற ஆண்டவன் கொடுக்கின்ற குழந்தை வரத்தை ஒரு பெண்ணுக்கு இந்த அறிவியல் வழங்கி இருக்கிறது என்றால் அதை நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? கம்ப்யூட்டர் வந்துவிட்டது இன்றைக்கு. ஆனால் எங்கடையாக்கள் 100 பேர் செய்கிற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செய்கிறது. அறிவியலின் வளர்ச்சி. ஆனால் அவன் கம்ப்யூட்டரை வச்சு ராக்கெட் விடுறான். எங்கடையாக்கள் கம்ப்யூட்டர்லையும் சோசியம் தான் பார்க்கிறான் நடுவர் அவர்களே. குருவி சோசியம் போய் கிளி சோசியம் போய் இப்ப கம்ப்யூட்டர் சோசியத்தில் நிற்கிறான். இன்றைக்கு முடிவாக நான் சொல்வது என்னவென்றால், பெருமக்களே, மனித குலத்திற்கு பிரச்சனை என்றால் ஆறுதல் தான் ஆன்மீகத்தால் சொல்ல முடியும், தீர்வு சொல்ல முடியாது. ராம் எப்படி சொல்லுவான் தெரியுமா? அடே ஆனானப்பட்ட ராமனே 14 வருஷம் காட்டுக்கு போனான், நீ போகப்படாதான்வா. இது ஆறுதல். மிகப்பெரிய வல்லவர்களாகிய மகாபாரதத்து பாண்டவர்களே 13 வருஷம் காட்டுக்கு போனார்கள், நீ போட்டு வரப்படாதா என்பான். இதுதான் ஆறுதல். புத்தர் பிள்ளையை இழந்த மகனை இழந்த தாழ்வு நிற்கிறாள், சாவில்லாத வீட்டில் போய் கடுகு வாங்கி வாண்டு அனுப்பினார். இது ஆறுதல். ஆன்மீகம் ஆறுதல் தான் சொல்லும், ஆனால் தீர்வு தராது. அறிவியல் தீர்வு தரும், ஆன்மீகம் ஆறுதலோடு நின்றுவிடும். அது மட்டுமல்ல, விதியின் வழி செல்வது ஆன்மீகம், மதியின் வழி செல்வது அறிவியல். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். விதிக்கு பின்னால போவது ஆன்மீகம், மதிக்கு பின்னால போவது அறிவியல். அது மட்டுமல்ல, ஆன்மீகம் என்ன சொல்லும்? விதி முடியாது என்று வெறுங்கையை காட்டும். ஆனால் அறிவியலோ மதி முயன்றால் முடியும் முன்னேறு என்று பாதை காட்டி உலகையே வியக்க செய்வது அறிவியல். ஆகையினாலே மனித குலம் இந்த சமுதாய முன்னேற்றத்தை பெரிதும் முன்னெடுப்பதிலே
ஆன்மீகத்தை விட அறிவியல் தான் முன்னிற்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழருவி சிவகுமாரன் ரொம்ப கடுமையாக சாடி இருக்கார். எங்கேயும் அவர் காயப்பட்டிருப்பார் போல தெரியுது. எங்கேயோ காயப்பட்டுட்டாரு. நீங்கள் ஒன்றும் ஜோசியம் பார்க்க போலையே, ஆனால் பார்த்தவர்களை பார்த்துருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும். அது சங்கடப்பட்டார். இல்லை, உற்சாகமாக பேசியிருக்கார். இவ்வளவு பேசின பிற்பாடு இவரை எதிர்த்து பேசுறதுன்னா கொஞ்சம் கடினம்தான், சிரமந்தான். நம்ம ஐயா இருக்கார், விஜயசுந்தர் ஐயா, அவர் நல்லா சிரிக்க பேசுவார்னு சொன்னாங்க. வாங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் ஆன்மீகம் தப்பிக்கும் போல இருக்கு. போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் பெருமகனார் அவர்களே, பட்டிமன்றத்தினுடைய சான்றோர் பெருமக்களே, அவையிலே வீற்றிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, கௌரவ மாகாண சபை உறுப்பினர்களே, சால்வுடை பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்பு பேசிய சிவகுமார் அவர்கள் அறிவியலின் பெருமை பற்றி பேசி சென்றிருக்கிறார். ஆமாம், நீங்கள் தீர்ப்பு ஆன்மீகம்தான் என்று வழங்குவதற்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. அது எப்படி இப்போ சொல்ல முடியும்? அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறீர்கள், ஒரு மணி அடித்தவுடன் உங்கள் பேச்சை நிறுத்த வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் 3 தடவைகள் மணி அடித்தீர்கள். ஆனால் சிவகுமார் அவர்கள் பேச்சை நிறுத்தவில்லை. இதுதான் அறிவு. கேட்கல. நடுவர் அவர்களே, நீங்கள் அவருடைய பேச்சை நிறுத்துமாறு 3 தடவைகள் மணி அடித்திருக்கிறீர்கள். ஒரு அறிவுதான் வேலை செய்கிறது என்றால் அவர் முதல் மணியோடு இருந்திருக்க வேண்டும். 2வது மணி அடித்தீர்கள், இருக்கவில்லை. 3வது மணி அடித்தீர்கள், இருக்கவில்லை. நீங்கள் எப்போது மணி அடிக்கிறீர்களோ அப்போது நான் போயிருக்கிறேன். அது ஆத்மீகம். அவருடைய நெஞ்சு கொதிச்ச கொதிப்புல இந்த இது மறந்து போச்சு. அறிவியலுக்கு நெஞ்சு கொதிப்பு வரும், ஆன்மீகத்துக்கு வராது. நடுவர் அவர்களே, எல்லாத்துக்கும் வரைவிலக்கணம் தேட முடியாது, எல்லாத்துக்கும் வரைவிலக்கணம் சொல்ல முடியாது. அது போன்றதுதான் ஆன்மீகம். சீனியை வாயில் போட்டால் இனிக்கும். இனிப்பு எப்படி இருக்கும்? அறுசுவைகளில் ஒன்று. நான் கேட்பது, இனிப்பு எப்படி இருக்கும்? அது வாயில் போட்டு சுவைத்தால் மட்டுமே தெரியும். அதுதான் ஆன்மீகம். அனுபவிச்சா தான் தெரியும். அனுபவிக்க வேண்டும். இப்போது இதை நான் ஒரு எளிமையான முறையில் சொல்வதாக இருந்தால், நோய்க்கு மருந்து தேடுவது அறிவியல், நோயை வராமல் செய்வது ஆன்மீகம். இப்போ எனக்கு முன்பு பேசிய திரு லலிசன் அவர்களும் திரு சிவகுமார் அவர்களும் என்ன நினைக்கிறார்கள்? அறிவியல் தேவை, யார் இல்லை என்றான். அறிவியல் தான் எத்தனையோ இதை செய்கிறது. ஆனால் நான் கேட்கிறேன், நீங்கள் கேட்டீர்கள், இந்த அறிவியலால் தான் நான் பேசுவது அங்கே போய் சேருகிறது. உண்மை. இந்த அறிவியலை பயன்படுத்தி பேசுவதெல்லாம் உண்மையா என்று பார்ப்பதுதான் ஆன்மீகம். நடுவர் அவர்களே, இது அறிவு தந்துவிட்டது என்பதற்காக பேசப்படுவதெல்லாம் உண்மையா என்று பார்க்க வேண்டும். இந்த 2 பேரும் பேசியது பொய் என்று உங்களுக்கு தெரிந்த பின்பு தீர்ப்பு வழங்குவதில் பெரிய கடினம் இருக்க முடியாது. அது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? உங்களை பார்த்து நீங்கள் இதற்கெல்லாம் தலையாட்டுகிற பொழுது இது சம்மதம் தெரிவிக்கிறார் என்று நான் கண்டுகொள்கிறேன். ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ திரு லலிசன் அவர்களும் திரு சிவகுமார் அவர்களும் தான் எங்களுடைய ஆன்மீக பேச்சாளர்களில் முக்கியமானவர்கள்.
இவர்கள் ஆன்மீகம் பேசினால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். ஆன்மீகத்தில் அழுக்கு இருக்கிறது என்பதனால் தான் அறிவியலை பற்றி பேச வந்ததாம். எனக்கு இவ்வளகான ஒரு சந்தேகம், இவர்கள் எல்லாம் ஆன்மீகம் பேசியும் ஏன் இந்த சமூகத்தை திருத்த முடியவில்லை? இவர்கள் பேசியதால் தான் திருத்த முடியவில்லை என்பதை இப்பொழுது நான் கண்டுகொண்டேன். இவர்களை முடிச்சிட்டோம்னா ஆன்மீகம் சரியாயிரும். இவர்கள் ஏனென்றால் நடுவர் அவர்களே, ஆன்மீகத்தை பேசுகிறவர் ஆன்மீகவாதிக்கு உதாரணம் யாரை சொன்னார் தெரியுமா? நித்தியானந்த சுவாமியை சொல்லலாமா? பகலிலும் இரவிலும் அதே சிந்தனையாக இருக்கிறார். நடுவர் அவர்களே, நீங்கள் பேசுகிற பொழுது, அவரே பேசுகிற பொழுது ஒரு இடத்தில் சொன்னார், வள்ளலார் சொன்னார், சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ராமலிங்க சுவாமிகள் சொன்னார் என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா? ஏன் சொல்லுகிறார்? ஆன்மீகவாதிகள் சொன்ன சிந்தனைகள். எனவே பேசுகிறவர்கள் எதை வலியுறுத்துகிறார்கள்? அறிவாளிகள் சொன்னதை அல்ல, ஆன்மீகவாதிகள் சொன்னதை சொல்லுகிறார்கள். நடுவர் அவர்களே, இப்பொழுது அறிவியல் தேவை, சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவை, மறக்கவில்லை. ஆனால் அதைவிட ஆன்மீகம் நமக்கு தேவை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அறிவியலில் இருக்கக்கூடிய பல இனங்கள் என்ன? இப்போ அவர் சொன்னார், அந்த டெஸ்ட் டியூப் பேபியை பற்றி சொன்னார். ஐயா, நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் 5% இல்லாமல் அதை செய்ய முடியுமா? எவ்வளவு லட்சம் செலவிட வேண்டி இருக்கிறது. அப்போ உங்களுடைய அறிவியல் ஒரு சுயநலம் சார்ந்தது. எனவே அறிவியல் என்பது சுயநலம் சார்ந்தது. சுயநலம் சார்ந்த ஒரு விடயத்தினால் எப்படி இந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியும்? இரண்டாவது, அறிவியல் கண்டு அவர்கள் சொன்னார்கள், சோதிடம் எல்லாம் சொன்னார்கள், எல்லாம் அது மூட நம்பிக்கை சார்ந்தபடி. அவர்கள் ஆத்மீகத்தையே பிழையாக நினைத்துக் கொண்டார்கள், பிழையாக விளங்கிக் கொண்டார்கள். ஐயா, ஆன்மீகம் ஒன்றும் அப்படி செய்யவில்லை, அது மூட நம்பிக்கைகள். உங்களுடைய அறிவியல் அவர்களை திருத்தி எடுக்கவில்லை. இப்போ அறிவியல் எல்லைப்பட்டது, அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. செவ்வாய் கிரகத்துக்கு போனான், யார் சொன்னான்? அண்டங்கடந்த பொருள், அளவிலதோர் ஆனந்த வெள்ளப்பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமே என்று சொன்னானே. அப்போ இந்த அண்டத்தை செவ்வாய் கிரகத்துக்கும் போவான் என்று இங்கே மரத்துக்கு கீழே இருந்த ஞானி கண்டுபிடித்தான். இப்போ அறிவியல் என்பது சுயநலமானது, அறிவியல் என்பது எல்லைப்படுத்தப்பட்டது, அறிவியல் என்பது எல்லோரையும் சென்று அடையக்கூடியது அல்ல. எனவே அங்கு ஒரு வரையறைகள் உண்டு. அப்படியான வரையறைகள் கொண்ட ஒரு அறிவியலால் இந்த சமூகத்தை முன்னேற்றம் செய்துவிட முடியாது. இப்பொழுது ஆன்மீகத்துக்கு வாருங்கள். நடுவர் அவர்களே, ஆன்மீகம் இங்கே சொன்னார்கள், அறிவுடையார் எல்லாம் உடையர், அன்புடையர் என்பும் உரியர் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். அந்த அன்புதான் சிவம். எனவே இந்த அன்புடையவர்கள் தங்களுடைய என்பை கூட கொடுத்து விடுவார்கள், அது ஆன்மீகம். அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். நடுவர் அவர்களே, தவத்திரு குன்றக்குடியடிகளார் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே அவர் பேசினார். அவர் பேசிய வார்த்தை, கற்றவர்கள் கயவர்களாக இருந்தால் இந்த உலகம் தாங்காது. குன்றக்குடியடிகளார் சொன்னார், எப்பொழுதும் கற்றவர்கள் கயவர்களாக இருந்தால் அவர்கள் பேராபத்தை விளைவிப்பார்கள். எனவே அவருடைய முடிவு என்னவென்றால், ஆன்மீகம் உயர்ந்திருக்க வேண்டும். யாழ்ப்பாணத்துக்கு வந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், ஆன்மீக தானம் இந்த மண்ணில் நடக்க வேண்டும். ஆன்மீகத்தை தானம் என்று சொன்னார். இப்பொழுது ஆன்மீகம் என்பது மனிதனை பக்குவப்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு அறிவியல் வளர்ந்து கொண்டு போகின்ற பொழுதும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படுகின்றனவென்றால் ஒழுங்குபடுத்தப்படவில்லை. எனவே அறிவியல் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துவது ஆன்மீகமாக இருக்க முடியும். ஆன்மீகத்தை நம்புகின்றவர்கள் மணி அடித்தவுடன் தங்கள் உரையை நிறுத்துவார்கள். நன்றி. ஐயோ, என்ன இது, இன்னும் 2 நிமிடம் இருக்கு உங்களுக்கு. சரி சரி. இல்லை, அவருக்கு இன்னும் நான் முதலே சொல்லியிருந்தேன், 2 நிமிடத்துக்கு முன்னதாக ஒரு மணி அடிப்பேன், அப்புறம் பிறகு நீங்கள் 2 நிமிடம் கழித்த ஒரு பாடு இன்னொரு மணி அடிப்பேன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு நேரம் இருக்குது,
ஆனாலும் வார்த்தையை முன்னே விட்டுட்டார். ஆமாம், விஷயம் இருக்கு, அவருக்கு நிறையா இருக்குது. தன்னுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தனக்குத்தானே ஒரு தடை போட்டுக்கொண்டு வெளியே வந்துட்டார். ஆனால் ஆன்மீகத்துக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய வேகம் இருக்கு பாருங்க, இப்போ படு உற்சாகமாக இவங்களை பிடிச்சி 2 பேரையும் ஒரு உலுப்பி இவங்கெல்லாம் பேசுறதுனால தான் ஆன்மீகம் வளர மாட்டேங்குதான். 4 பேரும் ரொம்ப அருமையாக என்ன சொல்லணுமோ அது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் சிரிக்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இப்போது பட்டிமன்றம் அப்படி ஒரு திசை போகுது. இதுவரை நாம் என்ன பேசியிருக்கோம்? அறிவியல் சிறந்ததா, ஆன்மீகம் சிறந்ததா என்பதை பற்றிய ஒரு விசாரணை தெளிவாக வந்திருக்கு. நாம் பேச வேண்டிய விஷயம் எங்கே, எதனால் சமுதாயம் முன்னேறுகிறது, எது சமுதாயத்தை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறது, அதை 2 கட்சியிலையும் அவர் லேசாக தொட்டு வந்தாங்க. இப்போ தெளிவுபடுத்த போகிறாங்க. நம்முடைய திருப்பதி பாரதி பாஸ்கர் இருக்காங்களே, ரொம்ப தெளிவாக படித்த ஆள், நிறைய சரக்குகள் இருக்குது, ஏராளமாக இருக்குது. என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றது இப்போ கொஞ்ச நேரம் தெரிஞ்சு போயிடும். துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க.